ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய வைவா கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெக்கார்ட் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். ஓகேவா, நிறைய டெக்னிக்கல் ரிலேட்டடான வைவா கொஸ்டின்ஸ். ஓகேவா, ப்ராப்பர் மீனிங் என்ன, இதுக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ரெக்கார்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இன்டெப்த்தாக தியரிட்டிக்கலாக என்னென்ன வைவா கொஸ்டின்ஸ் இருக்குதோ அது எல்லாமே ஒவ்வொரு ரெக்கார்டாகவும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான வைவா கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ என்னென்ன விதமான ஜென்ரல், அதாவது ரெக்கார்டுக்குள்ளேருந்து கேட்காம மேலோட்டமாக என்ன செய்வாங்க, ரொம்ப டெப்த்தாக போகாமல் மேலோட்டமாக என்னென்ன மாதிரியான வைவா கொஸ்டின்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்றத என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்க்குறப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி என்னென்னா நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஓகேவா, ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு மெனி அப்சர்வேஷன்ஸ் யூ டுக் இன் 10 days. ஓகேவா, ஸோ நீங்கள் 10 days எத்தனை அப்சர்வேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா ஜென்ரலாக கேட்பாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிறது ஒரு லெவலுக்கும் 5 அப்சர்வேஷன் தான் எழுதியிருப்போம். ஓகேவா, பட் ஆனால் நம்ம இன் ப்ராக்டிக்கலில் என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா 5 அப்சர்வேஷன் மட்டும் எடுத்துருக்க மாட்டோம். நம்ம நமக்கு அந்த டைம் டேபிளில் நமக்கு இருக்கிற பீரியடை பொறுத்து நம்ம ஒரு 15 அப்சர்வேஷன்ஸ் வரைக்கும் 10 to 15 அப்சர்வேஷன்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சுருப்போம்னா ஈச் லெவலுக்கு எடுத்துருப்போம். ஓகேவா, ஏன்னா 10 daysன்றப்ப இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பீரியடாவது குறைஞ்சது இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 10 பீரியடுக்குமே என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் 10 to 15 அப்சர்வேஷன்ஸ் என்ன செஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா ஜென்ரலாக சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதே எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கன்னு பாருங்கள். why did you write only 5 observation? இப்போ நீங்கள் நான் 15 அப்சர்வேஷன்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரிப்பா அப்புறம் எதுக்கு நீ வெறும் 5 அப்சர்வேஷன்ஸ் மட்டும் நீ எழுதியிருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு சிலபஸ் படி 5 அப்சர்வேஷன் தான் எழுதணும். ஆனால் அதனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் எடுத்துருக்கிற 15 அப்சர்வேஷன்ஸில் எது பெஸ்ட்டு 5ஓ அதை நாங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வர மாதிரி செலக்ட் பண்ணி நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி சில டாபிக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 2 நாள் 2 பீரியடுக்கு கண்டினியூ ஆகும் சார். அதனால் நாங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ரெக்கார்டில் காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுருக்கோம்னா பெஸ்ட்டாக இருக்கிற 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை என்ன செஞ்சுருக்கோம்னா ரெக்கார்டில் நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் சொல்லணும். இதே டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு எப்படி கேட்பாங்கன்னா அதே ஆன்சர் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் அப்சர்வேஷனுக்கு இப்போ எத்தனை நாள்னு கேட்குறீங்கன்னா எத்தனை அப்சர்வேஷன் எடுத்திருக்கோம்னா அதே நம்ம 15 டெமோ வரைக்கும் என்ன செஞ்சுருப்போம்னா இதுலேயும் எடுத்திருப்போம். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுமா அதுக்கு அப்சர்வேஷனுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே கொஸ்டின் என்ன செய்வாங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் இதுக்கும் ஆன்சரு. அங்கே அப்சர்வேஷன் சொல்லுவோம், இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டியூரிங் மைக்ரோ டீச்சிங் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யர் குரூப்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, இது என்னென்னா நம்ம மினிமம் 5 மெம்பர்ஸ் இருப்போம், மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ். ஓகேவா, ஸோ ஒன்று இன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா, இன்ஸ்ட்ரக்டர்ன்றவங்க தான் நமக்கு டீச் பண்ணுறவங்க. ஓகேவா, செகண்ட் அப்சர்வர். இந்த அப்சர்வர் 3 பேராக கூட இருக்கலாம். ஓகேவா, அதனால தான் 6 மெம்பர் கூட வரலாம்ன்றது. ஓகேவா, அப்சர்வர்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஓகேவா, இன்னொருத்தவங்க என்னென்னா டைமர். நீங்கள் எந்த டைமுக்குள்ளே அந்த 5 நிமிஷம் 3 நிமிஷம் டைமுக்குள்ளே முடிக்கிறீங்கனாலும் என்ன செய்வாங்கன்னா டைமிங் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேர் டைமர். இன்னொருத்தவங்க யாருன்னா கோடர். கோடருடைய வேலை என்ன, அவங்க நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் டிக் போட்டுகிட்டே வருவாங்க. ஓகேவா, அவங்க தான் என்ன அப்படின்னா கோடர் அப்படின்றவங்க. ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 மெம்பர்னு சொல்லிடுவோம். 5 மெம்பரில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால் இந்த 5 பேர், அதாவது இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தவங்க, டைமர் ஒருத்தவங்க, கோடர் ஒருத்தவங்க, அப்சர்வர் 2லேருந்து 3 பேர் இருக்கிறதுக்கு கூட சான்சஸ். ஏன்னா அப்சர்வர்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ அதில் 2 பேர் இருக்கலாம், மிஞ்சி போனால் 3 பேர் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
how many marks you have conducted the achievement test ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க ஓகேவா. மினிமம் மார்க்ஸ் வந்து என்னென்னா நம்ம 50 மார்க்ஸுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். கண்டக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்வோம் அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ வந்து நீங்கள் எத்தனை மார்க்குக்கு வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வச்சிங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து 50 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஓகேவா. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் கேஸ் ஸ்டடி ஸ்டூடெண்ட். இது வந்து ஜென்ரல், நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேம் என்ன, அவங்க என்ன ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி சில ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெல் எனி 5 எக்ஸ்பெரிமெண்ட் யூ டன் ஃபார் சைக்காலஜிக்கல் ப்ராக்டிக்கல் ஓகேவா. ஸோ சைக்காலஜி ப்ராக்டிக்கலில் நம்ம ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு 5 நேம்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது முல்லர் ரிலேஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மேஸ் லேர்னிங்காக இருக்கட்டும், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், செல்ஃப் கான்செப்ட், லீடர்ஷிப் ஸ்டைல் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மெமரியில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஈஸியாக இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 10 எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய நேமையுமே வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து எத்தனை கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு மெனி யூ வென்ட் ஃபார் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஓகேவா. அதாவது என்ன, எத்தனை நாள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா போயிருக்கீங்க, கரெக்டான டேட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஈச் காலேஜுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா டிஃபர் ஆகலாம் ஓகேவா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து என்ன செய்யலாம்னா டிஃபர் ஆகலாம். சில பேர் வந்து செப்டம்பர் 8 போயிருப்பீங்க, சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் இந்த வேக்கன்சி பிரச்சனையால். ஸோ அவங்க வந்து ஒரு 2 days லேட்டாக வந்து டிசம்பர் 10 சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒன் வீக் லேட்டராக வந்து என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் என்னன்னு கேட்பாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கூல் நேம், ஃபுல் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே சமயம் அது எய்டட் ஸ்கூலாக ஓகேவா. சில ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும், சில ஸ்கூல் பக்கா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும் ஓகேவா. ஸோ அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக, அது கவர்மெண்ட் ஸ்கூலாக அப்படி இல்லை பக்கா கவர்மெண்ட்டா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெவல் 1க்கு என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க, லெவல் 2க்கு என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ வந்து நல்லா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாத ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் ரெக்கார்டில் லெவல் 1க்கு என்ன ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கீங்க, லெவல் 2க்கு என்ன ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கீங்கன்றதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து இந்த லெவல் 1 அண்ட் லெவல் 2க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப அவங்க ரெக்கார்ட் செக் பண்ணுறதுக்கும் வந்து என்னென்னா வந்து ப்ராப்பராக வந்து சிங்க் ஆகும். மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா தப்பாயிடும் ஓகேவா. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் ஹெச்எம் நேமை வித் டெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம் ஓகேவா. கேட்பாங்க உங்கள் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போனால் ஸ்கூலோடைய ஹெச்எம் நேம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அவங்களுடைய டெசிக்னேஷனோட சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஹெச்எம், அவங்க வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் பொசிஷனில் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்னா எப்பயுமே அவங்களுடைய டெசிக்னேஷனோட தான் வந்து என்ன செய்யணும்னா மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகல அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காலேஜில் கேட்டுட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கூல் உங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போன ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க போன ஸ்கூலுடைய ஹெச்எம் நேம்ஸை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க வித் டெசிக்னேஷனோட ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய கைட் டீச்சர் நேம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஸோ இது வந்து மெயினாக வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாதவங்களுக்கு தான் இந்த 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா வந்து நம்ம போகாதனால நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த கைட் டீச்சர் நேம் அண்ட் ஹெச்எம்முடைய நேமை வந்து நீங்கள் வித் டெசிக்னேஷனோட என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கேட்குறப்ப வந்து யோசிக்காமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். இந்த 2 கொஸ்டின் கேட்டு நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணாலே வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரியராகவே இந்த 2 கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சரை என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்கள் மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னென்னா பேசிக்காக வந்து ஜென்ரலாக கேட்குறாங்க அப்படின்னா கேட்பான் ஓகேவா. இதை தாண்டி வந்து பெருசாக வந்து வேறு எதுவும் வந்து கேட்கவே மாட்டாங்க ஓகேவா. நீங்கள் வந்து ரெகுலரில் பண்ணிங்களா கரஸில் பண்ணிங்களான்னு கூட சில பேர் கேட்பாங்க. நீங்கள் டக்குன்னு ரெகுலர்னு கரஸுன்னு வந்து சில காலேஜஸில் வந்து சொல்லலாம்னு சொல்லுவாங்க, சில காலேஜஸில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் காலேஜில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது போக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.